Bhajan Samrat. This is a wonderful bhajan feast that is being given to us by Sri Shankaracharya. This is a time generally when lots of reality shows are going on about film hits in various Indian languages. But this is the first time in my 25 years of professional career that I heard that there is a reality show for bhajan. It is Bhajan Samrat. I have been associated with this Bhajan Samrat since the audition levels. We saw so many groups singing with their own ways of interpretations of bhajans, their own sense of divinity, spirituality. Though the heart of the bhajan was same, the way that they were expressing it was so different with each group. Each place we conducted auditions in, say in Karnataka, in Hubli, in Bangalore, in Chennai here, and in Coimbatore, and so many places. We got excellent teams, and through this, one very surprising and interesting factor that came to our notice was that the youngsters, they are also interested in the spiritual line. Generally, we presume that people who are above 50-55 years, they will be more into spiritualism and bhajan singing and all that. But here in Bhajan Samrat, we are having the age group of 15 to 35, and they are doing fantastic job. And some have learnt music, many of them have not learnt music at all. But still, their oneness with God is so evident in their singing. I am actually very overwhelmed. And I am very proud to be a part of this Bhajan Samrat, which is being initiated by the Shankaracharya. இன்னைக்கு உங்க முன்னாடி இப்ப நான் நிக்கிறேன்னா அது வந்து இந்த பஜன் சாம்ராட் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு அரிய நிகழ்ச்சி, ஒரு அரிய போட்டி. அதாவது ஸ்ரீ சங்கரா டிவி அப்படிங்கும் போதே நமக்கு பக்தி பரவசமான பல 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 அழகான நிகழ்ச்சிகளை நமக்கு தொகுத்து வழங்குறா அப்படின்னு தெரியும். அதே மாதிரி அது ஒரு பெரிய கடல். இன்னொரு பக்கம் பார்த்தா பஜன சம்பிரதாயம் அப்படிங்கிறது எல்லா மாநிலத்திலையும் அவாவாளுடைய சம்பிரதாயத்துக்கு ஏத்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இது ரெண்டு மகா சாதனங்களையும் ஒண்ணு சேர்த்து ஒரு பெரிய ஓஷன் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த பஜன் சாம்ராட் மூலியமா ஸ்ரீ சங்கரா டிவி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பஜன் சாம்ராட்ங்கிற இந்த ஒரு இசை நிகழ்ச்சி போட்டி அப்படின்னு சொல்லணும். இது வந்து பல பல மாநிலங்கள்ல இருந்தும் பல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கும்பகோணம், திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் கூட பல பேர் வந்திருக்கா. வந்து இந்த பாடுற அந்த வயசை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், 15ல இருந்து 35. இவாளுக்கு வந்து சட்டுன்னு இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம். வேற அவளுடைய வேலை, அவளுடைய படிப்பு அப்படின்னு போயிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி அவளுக்கு ஒரு இவ்வளவு உணர்ச்சி இருக்கு, அவளுக்கு வந்து பக்தி இருக்கு, அவளுக்குள்ள பகவான் இருக்கு, அவளுக்குள்ள சங்கீதம் இருக்கு, இசை இருக்கு அப்படிங்கறத ஒருங்கிணைந்து ஒரு மனதோடு இவ எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில நமக்கு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது அவளுக்கு மாத்திரம் இல்ல, ஒரு கத்துக்கிற ஒரு நல்ல அனுபவம். ஆடிஷன்ஸ்ல இருந்து, பிரிலிமினரிஸ்ல இருந்து இப்ப குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்து அமக்கலமா போயிட்டு இருக்கு, ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அவளுக்கு ஏத்த ஸ்டைல்ல அவ எப்படிலாம் கத்துட்டு இருக்காளோ அந்த சம்பிரதாயப்படி இன்னைக்கு இந்த கான்டெஸ்ட், இந்த பஜன் சாம்ராட் போயிட்டு இருக்கு. இதுல வந்து அவ வந்து பல பல விஷயங்கள் கத்துக்கிறாங்க. இசை விஷயங்கள், அப்புறம் உச்சரிப்பு விஷயங்கள், அப்புறம் வந்து எப்படி பிரசன்ட் பண்ணணுங்கிற பல டெக்னிக்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல நாங்க ஸ்டூடெண்ட்ஸா பல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பமா அமைஞ்சிருக்குது. We are really enjoying it. It's a very enthralling experience basically. இது ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போறதை விட நான் என்ன நினைக்கிறேன்னா, பாமர மக்களுக்கும் வந்து ஒரு 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 அமக்கலமான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங், அதாவது கல்கண்டு கொடுத்து பிரசாதமா வந்து கல்கண்டு கொடுத்தானே அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி கல்கண்டுங்கிறது ஒரு சிம்பிள் விஷயம். ஆனா பிரசாதம் அப்படிங்கும் போது நமக்கு அது இன்னும் ஒரு மகிமை கிடைக்கிற மாதிரி. இசைங்கிறத நம்ம பயந்துட்டு பக்கத்துல போக மாட்டோம். பகவான் தானே, ஐயோ அதுல நான் ரொம்ப ஈடுபாடு இல்லை அப்படின்லாம் சொன்னவங்களுக்கு
ஈஸியா பாருங்கப்பா, கல்கண்டு மாதிரி இருக்கு, அமக்கலமா சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம், இனிப்பா இருக்கும், தித்திப்பா இருக்கும், ரொம்ப நல்ல விஷயம், சத்தா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் அது. ஸோ வி ஆர் ரியலி என்ஜாயிங் இட். இதுல இன்னும் நல்ல நல்ல ரவுண்ட்ஸ் வரப்போகுது. சும்மா சாதாரணமா நாமாவளி பாடிட்டு போறதுங்கிறது இல்ல, இதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிட்டு இருக்கு இந்த பஜன் சாம்ராட். இது போக 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 இன்னும் 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 மெருகேறி இது இன்னும் பல பல விஷயங்களை வெளியில வந்து நீங்க பார்க்க போறீங்க. இந்த நிகழ்ச்சியில பல விஷயங்கள் பஜனை பத்தி பார்க்க போறீங்க, பல விஷயங்கள் கேட்க போறீங்க. இந்த டீம்ஸ் எல்லாம் இப்ப க்ரீம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இதுல வந்து இன்னும் எப்படி எல்லாம் அவ பிரசன்ட் பண்ண போறாங்கிறது பார்க்க போறீங்க. We are all going to have a wonderful bhajan experience. Madam, இப்போ 15 years to 35 years இருக்கீங்க. there is a span of 20 years, okay, between 15 to 35 years. அதுக்குள்ள நீங்க எப்படி வந்து நீங்க வந்து contestants வந்து நீங்க எப்படி ஃபில்டர் பண்றீங்க? on what basis? ஏன்னா வந்து ஒரு 15 years குழந்தை வந்து பாடுறது ஒரு ஸ்டைல் இருக்கும், இன்னும் ஒரு 35 years இருக்க ஒரு மெச்சூர் பர்சன் பாடும்போது that will be in a different style. அது நீங்க வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்க? இல்ல, நம்ம வந்து என்ன பொறுத்த வரைக்கும் காட் அப்படிங்கும்போது ஸ்லோகம் சொல்றது ஒரு குழந்தை சொன்னாலும் ஒண்ணுதான், பெரியவங்க சொன்னாலும் ஒண்ணுதான். அவங்க பிரசன்டேஷன் பார்க்கும்போது 15 வயசுங்கும் போது ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கதான் இருக்கு. ரொம்ப குழந்தைன்னா அந்த மழலைங்கிறது வர ஒரு வாய்ப்பு இருக்கு. இது அப்படி இல்ல, அவங்க எல்லாமே கொஞ்சம் மெச்சூர் பீப்புளா தான் இருக்காங்க. இன்னொன்னு அவங்க பிரசன்டேஷன் சிங்கிள் ஒத்தரா சோலோவா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த வித்தியாசம் ஓரளவுக்கு தெரியும். இல்ல, இவங்க குரூப்பா தான் பாடுறாங்க, அந்த குரூப்ல ஒருத்தர் சோலோவா பாடி லீட் பண்ற மாதிரி பண்றாங்க. ஸோ தெர் இஸ் அ கோஆர்டினேட்டட் எஃபர்ட், அ கன்சர்டட் எஃபர்ட் இங்க. ஸோ அதனால வந்து இவங்களை வந்து ஃபில்டர் பண்றதுங்கிறது கஷ்டமே கிடையாது. ஏன்னா குரூப் எஃபர்ட்டுங்கும் போது பிரச்சனை இல்லை. இன்னும் நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாருமே பகவான் நாம தானே பாடுறாங்க. ஸோ அதை பாடும்போது வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் அவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க, ஒன்லி காட். ஸோ அப்படி பார்க்கும்போது இஸ் நாட் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ் இன் தட் சென்ஸ். ஏஜ் வைஸ் இதை பிரிச்சு பார்க்கறதுக்கு உண்மையே இல்லை. அதனால நீங்க பார்த்துப்பீங்க, ஒரு ரொம்ப பெரிய டீம், நல்ல பெரியவங்களா இருப்பாங்க, ஆனா அது ஸ்கூல் சில்ட்ரன் வந்து இன்னொரு அவங்களுக்கு கம்பீட் பண்ற டீமா இருந்திருக்கும். சில சமயம் பார்த்தா அந்த பெரியவங்க டீம் வந்து நாங்க இதுல பிரிலிமினரிஸ்ல வந்து எலிமினேட் பண்ண முடியாத சூழ்நிலை கூட வந்திருக்கு. ஸ்கூல் டீம் உள்ள வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த எந்தூசியாசம் எப்படி பாடுறாங்க, அந்த எக்ஸூபரன்ஸ், அந்த எனர்ஜி லெவல்ஸ், அவங்களோட ஆட்டிடியூட், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இது தமிழருங்க பங்கு பெறுவதை விட வெளி மாநிலத்துல இருந்து நிறைய பேர் வந்து கம் அண்ட் பார்ட்டிசிபேட்டட் இந்த இதுல. இப்ப அதை பத்தி அந்த அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க, அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் பத்தி கொஞ்சம். Yeah, we have had participants from Kerala, we have had from Bangalore, Karnataka. We find that the way that they present the bhajan is slightly different, but the spirit is the same. Everybody is singing with a lot of energy levels, and everybody wants to show, that even they can do the bhajan in a very nice way. There is, of course, the styles of performing are different, but once again the energy levels are common. They have all taken it very seriously actually. They have not just considered it as some bhajan singing, we'll sing whatever we know and we'll just come out. They have not come like that. They have done a lot of preparations and they are doing their best here. Do all the teams mingle with each other? For an example, a team from Maharashtra, do they mingle with a team with Tamil Nadu or something like that? Yeah. They are behaving like they have been friends for ages now. When one team is performing, the other team is actually encouraging them, clapping to their songs, and suppose they are looking for something on the stage, say an instrument misplaced, a small one or something, these people are going, finding it for them and giving it to them. I mean, it's fantastic. The spirit of bhajan has already caught up with everybody. All are one. As you both are judges, I have a special question for you, because we have watched in TV channels where the participants are directly or indirectly being snubbed in some cases when their performance is not good. Would the same thing happen here also for non-performing artists? நீங்க நிறைய சேனல்ஸ்ல நிறைய காம்படிஷன்ல பாத்திருக்கேன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி நாங்க யாருமே பண்ணதை நீங்க பாத்துக்க மாட்டீங்க. வேற யாராவது பண்ணிருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. அது வந்து நிச்சயமா இந்த சங்கரா சேனல், சங்கரா டிவிலையும் சரி, இந்த பஜனை சாம்ராட் நிகழ்ச்சியிலையும் சரி, அது கட்டாயமா நடக்காது. ஏன்னா அதோட நோக்கம் அது இல்ல. யாரையும் மட்டம் தட்டுறதுக்கோ யாரையும் குத்த குறை சொல்றதுக்கு இல்ல. ஒரு பாசிட்டிவ் அவங்களுடைய மெருகேற்றத்துக்கு, அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து
பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷன்ஸ் சொல்லி இதெல்லாம் பண்ணினா நீங்க வந்து எங்கேயோ இருப்பீங்க, இன்னைக்கே ஆல்ரெடி யூ இன்னும் ஃபர்தரா மேல போகலாம், இன்னும் ஃபர்தரா அவங்களோட கெரியர்ல அவங்க இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கறத தான் சுட்டி காட்டுறோமே தவிர எங்களுடைய நோக்கம் வந்து டோட்டல் என்ஜாய்மெண்ட் பிளஸ் மியூசிக்.